உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்போ எடுத்திருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், அவரோட அந்த யதார்த்தமான நடிப்பாக இருக்கட்டும், பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்றைக்கி வந்து அவர் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்க போகிறாரு. ஸோ இந்த கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா, சாரதா வந்துட்டு 2 கட்டை பேக் நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு கங்கா என்ன கேட்குறாங்கன்னா, என்னம்மா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கே வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி தாம்மா ஒருத்தரை வேணானாலும் ஒரேடியாக ஒதுக்கிடுவேன், இல்லைனாலும் தூக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரடி அப்படி பண்ணேன்? இந்த பையன் வந்துட்டு ஏதோ காசு வச்சுட்டு பண திமிரில் இப்படி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிருச்சேங்கிற கோவம் பத்தாததுக்கு பசுபதி வேறு சும்மா நீங்கள் பணத்துக்கு வேலை போயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இது உண்மைங்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க பாட்டியும் சித்தியும் வேறு பேசிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே என் மண்டைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சுடி. அதனால தான் பாவம் அந்த பையனை போட்டு ரொம்பவும் படுத்திட்டேன். இதனாலும் இவ்வளோ கோடி சொத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து அந்த பையன் என் பொண்ணு தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறாருல்ல, அப்போ அவரை நான் எப்படிலாம் பார்த்துக்கணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் உன் மருமகனை நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அங்கேருந்து வராங்க. என்ன சாரதா அங்கேருந்து வந்து எல்லா கையை வச்சுட்டு வெளியே நிற்கிற, எப்போ சமைச்சு எப்படி அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சீக்கிரம் போடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போனோடனே கங்கா சொல்கிறாங்க, பாட்டி இப்போ தான் உன் மருமகளுக்கு வந்துட்டு மருமகனோட அருமை புரிஞ்சிருக்கு போல இருக்குது, ரொம்பவும் மருமகன் புராணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் டி, அவள் இடத்துல இருந்து பார்த்துருந்தா நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் சமைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக நிவின் வீட்டுக்கு குமரன் நேராகவே போயிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. யமுனா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மாம்மா வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்கள், பசுபதிக்கிட்டேருந்து நம்ம வீடை மீட்டு எடுத்தாச்சா, அதான் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு. அது எப்படி யமுனா வாங்க முடியும், அவன் பண்ணிகிட்ருக்க பிரச்சனைக்கு இப்போலாம் அதெல்லாம் முடியாது யமுனா, ஆனால் இது வேறு விஷயம், நிவின் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக நிவின் உள்ளே வந்துடுறாரு. வந்த உடனே என்னென்ன விஜய் வந்துட்டாரா, நீ ஃபோன் பண்ணப்பே நினச்சேன் விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எப்படி நிவின் கரெக்டாக சொல்கிற அப்படின்னா, அப்போ உண்மையாகவே வந்துட்டாரானே அப்படின்னோடனே, ஆமாம் இன்றைக்கி காலையில் தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கன்னே இருக்கார் விஜய், போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு குமரன் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி எதுவுமே பேசாமல் காவேரியோட அம்மா ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி ஒத்துக்குவாங்க, அவர் இந்த ஜென்மத்துக்கும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு திட்டி தீத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அம்மா ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கும்போது, ஓ யமுனா உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சந்தேகமாக இது பண்ணிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் காட்டுறாங்க. கங்காவுக்கு முன்னாடியே காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அம்மா அதனால தான் ஏற்றுக்குச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இது வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தது, அப்புறம் அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னது, திரும்ப வீட்டுக்கு போய் சண்டை போட்டது, இப்போ எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியவே தேடி வந்துட்டது, அதுக்கப்புறமா சாரதா வந்து மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிட்டது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நிவின் கிட்ட புட்டு வச்சுடுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் நிவினும் சந்தோஷப்படுறாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யமுனா சொல்கிறாங்க, அப்பாடா விஜய் சேர்ந்துட்டாரா, அக்காவை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு அவங்க 2 பேரும் பிரியவே கூடாதுன்னு நான் வேண்டாத சாமி இல்லை மாமா அப்படின்னு சொன்னோன்னே நிவின் வந்து அப்படியே முறைக்கிறாரு. நீ எதுக்காக வேண்டியிருப்பான்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அடுத்ததாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே காவேரியை பிடிச்சிட்டு, அக்கா நீ கர்ப்பமாக இருக்கேக்காக, கங்காக்காக்கு முன்னாடியே நீ கர்ப்பமாயிட்டியாவே, ஏங்கா இதை நீ சொல்லலை, அப்போ வந்து நான் கங்காக்காக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன்ல, அப்போ உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சாரதா சொல்கிறாங்க, ஆமாண்டி அதாண்டி எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது, அவள் கர்ப்பமாக இருக்கான்னு அவளை உட்கார வச்சுட்டு பார்த்து செஞ்சேன், ஆனால் காவேரி கிட்ட வேலை மேலே வேலை சொல்லி ஏவிக்கிட்டே இருந்தேன்டி அப்படின்னோடனே, அம்மா சும்மா இருமா, என்னம்மா எனக்கு வேலை சொன்னேன், எப்போவும் செய்கிற மாதிரி அதே வேலையை தானே செஞ்சேன், இப்போ அதை தெரிஞ்சவொடனே என்னையும் உட்கார வச்சுட்டு எந்த வேலையும் வாங்க மாட்டேங்கிற, அதெல்லாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அடுத்ததாக விஜயை பார்த்துட்டு, மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாமா, எது என்ன ஆனாலும் இனிமேல் நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் சரி அக்கா விட்டு நீங்கள் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து சைலண்ட்டாக சிரிக்கிறாரு. உடனே என்ன மாமா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு, இல்லை இத்தனை நாளாக இந்த விஜயை தெரியும் உனக்கு, இப்போலாம் இத்தனை நாளாக இல்லாதது இப்போ மாமான்னு வார்த்தைக்கு வார்த்தை மாமா சொல்கிறியே, அதான் என்னன்னு பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யமுனா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட தான் அவங்கள அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க, இப்போ அவங்க மருமகன்னு சொல்லி ஏற்றுக்கலையா, அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, என்ன மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சாரதா, ஏய் சும்மா ஏண்டி இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்க, உன் 3 மருமக பிள்ளையும் உன் மகங்க எல்லாருமே
எல்லாருமே இருக்காங்க, எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு குடுறி, இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு தடவை நான் கண்ணால் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ ஹாலில் உட்காந்து சாப்பாடு கொடுக்கும்போது கங்கா வந்துட்டு ரசம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த ஓரமாக இருக்கிற இடத்துல உட்கார போகிறாங்க. டக்குன்னு சாரதா என்ன சொல்லிடுறாங்க, கங்கா இருடி, இவங்க எல்லாம் சாப்பிடட்டும், நம்ம அப்புறமா உட்காந்துக்கலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. குமரன் என்ன சொல்கிறாரு, நீ வா கங்கா, இங்கே ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னோடனே காவேரியும் சொல்கிறாங்க, நீ போய் மாமா பக்கத்தில் உட்காந்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காந்துக்கிட்டு, காவேரி இப்படி தள்ளி வா, அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே சாரதா என்ன சொல்கிறாங்க, இல்லை தம்பி, உங்களை கீழே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் உங்களை நெருக்கி நெருக்கி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா நல்லாவா இருக்கும், பரவாயில்ல தம்பி, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா நீ இருடி, நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, குமரனும் ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஸோ கங்காவுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவ்வளோ நாள் நம்மளை தாங்குன்னு தாங்கினாங்க, இப்போ விஜய் வந்தோடனே நமக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, குழந்தைக்கு பசிக்குண்டி, முதல்ல உடம்ப பாருடி அப்படிலாம் சொல்லுவாங்க, இப்போ நம்மளை அப்புறமா சாப்பிட சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே புரியுது. உடனே காவேரி என்ன சொல்லிடுறாங்க, சரி விடுங்க, நைட்டு வந்துட்டு நம்ம டின்னர் எல்லாருமே வெளியில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யமுனா மட்டும் காவேரியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னடி என்னவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாத்துக்குமே தான்க்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஏய் யமுனா, என்ன நீ என்கிட்ட சொன்னதை காவேரிக்கிட்டே சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்திருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் மாமா, அவங்க கிட்டையாவது ஒரு வாட்டி தான் சொன்னேன், அக்கா கிட்ட நிறையா வாட்டி சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் சொன்னப்போ, உங்ககிட்ட சொன்னப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக காவேரியை நம்புனீங்க, அப்போ நீங்கள் என்னை திட்டினீங்க, உனக்கு ரொம்ப கேவலமான புத்தின்னு. இப்போ தான் மாமா எனக்கு தோணுது, நான் கேவலமான புத்தியாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி விடு, அதை பற்றிலாம் எதுக்கு, நீயே உணர்ந்துட்டில தப்ப விடு, அதை பற்றி பேச வேணாம் விடு அப்படின்னு சொன்ன உடனே நிவின் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. நிவின், உங்களை எப்படி பயந்து போய் பார்க்குறா பாருங்க, நீங்களும் ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எதுக்கு விஜய் அதை பற்றி பேசிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு நீங்களே வந்துட்டு சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் ஏன் ஹாப்பியாக இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அவங்க காதை இப்படி தோளில் சாஞ்சிட்டு என்னம்மா நீயும் ஹாப்பி தானே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே நிற்கிறாங்க. இவளுக்கு இந்த ஹாப்பியாக இருக்கணும்னே தோணாது போல இருக்குது, எதையாவது நினச்சி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பா, அந்த டியூனே அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா பாட்டியை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நான் சொத்தை தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன், உறவை வேணான்னு சொல்லிட்டு வரல, போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கான நாளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.